Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 13 part 1. ஓபன் பண்ணா நம்ம இச்சிகோ பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு ஓடி வந்துகிட்டு இருப்பானா, திடீர்னு இடையில கோன் வந்து தடுப்பான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு ஷாக் ஆவான். நம்மால ஓட ஆரம்பிச்ச உடனே பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு இப்படி கேட்ட உடனே கோனுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் அவன் சட்டையை பிடிச்சு உனக்கு கரி நியூஸோ எங்க இருக்காங்கன்னு தெரியுமாட்டா அப்படின்னு உடனே ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்பதான் செக் பண்ணேன், அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்கம்பா. அப்படியா, சூப்பரும்பா. அப்ப இவ்வளவு நேரம் நாயே நீ இதைத்தான் தேடிட்டு இருந்தியா? என்கிட்ட கேட்டா நானே சொல்லிருப்பேனடா, ஏன்டா உசுர வாங்குறேன்னு உடனே ஓகே ஓகே, இனி அந்த இஷிடா இருக்கானே அவனை ஒரே போடா போட்டு பொலந்துடுறேன், நீ போய் என் தங்கச்சிகளை பத்திரமா பாத்துக்கன்னு புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். பைத்தியமா இவன் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாங்கிற மாதிரி கோன் யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஸ்கூல்ல கண்ணாடி எல்லாம் உடஞ்சில்ல, சிசுருவும் டட்சுக்கியும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரிஹிமேவை பாத்தீங்கன்னா ஆளை காணும். ஆமா எங்க போனா இவ அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல பேன்னு நின்னுட்டு இருப்பா. வேற ஒண்ணும் இல்ல, போன எபிசோடு ஹாலோ ஒன்ன மேல பார்த்தால அந்த ஹாலோ பார்த்து தான் ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். என்னமா என்ன சைலண்டா நின்னுட்டு இருக்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தான உடனே டட்சுக்கியும் இங்க சண்டைக்கு வந்துருவான். இப்படியே மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பாங்களா. ஒரிஹிமே என்ன பண்ணுவான், இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு டிவில முக்கியமான ஷோ ஒண்ணு நான் பார்க்க வேண்டி இருக்குது, அதனால இன்னைக்கு வேலையை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையுமே புடிச்சு தள்ளிக்கிட்டே போவா. சீக்கிரமா போங்க சீக்கிரமா போங்கன்னு. ஏமா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, நான் தான் சொன்னேனே டிவி ஷோ பார்க்கணும் அப்படின்பா. ஆனா மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல, மேல ஒரு ஹாலோ ஒன்ன பார்த்தால அது ஹாலோ அது இதுன்னு எதுவும் தெரியாது, பட் அது டேஞ்சர், அதால ஆபத்து இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா அவ பாடியில இருக்க ஒவ்வொரு செல்ஸுமே சொல்லுது அதால ஆபத்து ஆபத்துன்னு. எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா சைலண்டா யாரையும் பயம்படுத்தாம இங்க இருந்து கூப்பிட்டு போயிடணும்னு வேகமா கூப்பிட்டு போவான். அப்படி கூப்பிட்டு போனவ வாசல் கிட்ட போய் திரும்பி பாப்பா, அந்த உருவம் அங்கதான் இருக்கான்னு பார்த்தா அங்க காணும். உடனே அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும் போதே டட்சுக்கே இருந்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, எனக்கு ட்ரெஸ் மாத்தணும், நான் மாத்திட்டு வந்துடுறேன்னு மறுபடியும் அதே இடத்துக்கு ஓடுவா. ஐயோ என்ன இவ வேற அங்க போயிட்டு இருக்கா, அந்த உருவத்தை வேற காணுமே, என்ன பண்றது, அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கும் போதே அவளுக்கு பின்னாடி அந்த உருவம் அப்படியே பிளைங்ல இருக்கும். அவளதான் ஒரிஹிமேக்கு தூக்கி வாரி போடும். அது இவளை பார்த்துட்டு, உன்னால நீ பார்க்க முடியுது தானே அப்படின்ட்டு அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடும். அதே நேரம் இங்க இச்சிகோ கையில மாற்ற ஹாலோஸ் எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டிட்டு, டே இஷிடா உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு கத்திக்கிட்டே வருவான். இங்க இஷிடா பாத்தீங்கன்னா கவுண்ட் 20க்கு மேல கொண்டு போயிட்டான். சென்சா இது எல்லாமே உங்களுக்காக தான், நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு ஒரு வயசானவரை யோசிச்சு பார்ப்பான். இங்க ஒரிஹிமே ஷாக்ல இருந்தவனே, ஏமா என்னாச்சு, ஏன் அப்பதுல இருந்து பீதியிலேயே இருக்கேன்னு சிசுரு கேப்பா. அத சொன்னா மட்டும் நம்ப போற, ஓடு நிக்காதன்னு கத்துவா. நீ எங்க ஒன்னாலும் உன்னை விட மாட்டேன்னு அது பாடியில இருந்து என்னத்தையோ வச்சு அட்டாக் பண்ணுவா. ஏதோ புல்லட் மாதிரி வரும், அது கண்ணாடியில பட்டு கண்ணா பின்னான்னு உடையும். ஒரிஹிமேக்கு தெரிஞ்சு போச்சு இதனாலதான் கண்ணாடி உடஞ்சுதான்னு. ஆனா சிசருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன மறுபடியும் கண்ணாடி உடையுதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ஹாலோ அட்டாக் பண்ணிச்சே புல்லட் மாதிரி, அது ஏதோ லிக்விட் போல, அது வந்து சிசரு மேல வந்து பட்ட உடனே அவ கையில போய் அதை நல்லா ஒட்டிக்கணும் வைங்க. மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டாளா, ஐயோ ஐயோன்னு ஒரிஹிமே பதறுவா. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு, சும்மா கிண்டல் பண்ணமா, என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, பட் ஏதோ ஸ்டேஞ்சா நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சிசருவோட கைய அவ கண்ட்ரோலே இல்ல, அந்த ஹாலோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குது, என் கைய அது இஷ்டத்துக்கு பண்ணுதேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. சோ இப்ப ஒரிஹிமே இங்க தொக்கா மாட்டிட்டான். அதே நேரம் இங்க ரூக்கியா புலம்பிக்கிட்டே வருவா, எப்படி இத்தனை ஹாலோஸ் வந்துச்சுங்க அப்படி இப்படின்னு. இங்க சிசுரு ஒரிஹிமேவோட கைய வேற இழுத்து பிடிச்சுக்கிட்டாளா, அவளுக்கும் புரியல இவளுக்கும் புரியல. உடனே அந்த ஹாலோ வந்துட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட பவரை தான் நான் யூஸ் பண்ணேன், அதுவும் சின்னதா, எனக்கு இந்த வயலன்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுப்பா, எதுக்காக நான் இறங்கி சண்டை போடணும், தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட், அதனாலதான் இந்த சீட்ஸை யூஸ் பண்ணி நான் மத்தவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவேன், எனக்கு பதிலா நீங்க சண்டை போடுவீங்க, சோ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லும். சரி சிசுரு கூட தான் சண்டை போட போறான்னு பார்த்தா, அது அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கு மேலயுமே அந்த சீடை அடிச்சு விட்டுருக்கும். அப்படின்னா அது ஜன்னல்ல அட்டாக் பண்ணது அதோட சீடை எல்லார் மேலயும் அடிச்சு விடதான். சோ அத்தனை பேருமே ஒரிஹிமேவை அட்டாக் பண்ண பாஞ்சு வருவாங்க. அப்பதான் டட்சுக்கியோட என்ட்ரி. எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி லெப்ட் ரைட்னு அத்தனை பேருக்கு வாயிலே நங்கு 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 நங்குன்னு குத்தி அப்படியே மட்டையாக்கிடுவான். அதுக்கப்புறம் தான் சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கதான் நான் முன்னாடி நோட்டீஸ் பண்ணலையேன்னு. அப்படின்னா அவளோட கண்ணுக்கும் இது தெரியுதான்னு கேட்டா அவ கண்ணுக்கு தெரியல, பட் அது எங்க இருக்குன்னு இவளால ஃபீல் பண்ண முடியுது. சரி ஓகே, இப்ப டட்சுக்கி ஹெல்ப்புக்கு இருக்கா. அவ வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த ஹாலோவை பார்த்து, ஏய் முலாம் முக்காமண்ட, நீ சண்டை போடுறதுக்கு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஒரிஹிமேவை வேற அள வச்சுட்ட, அவளை அள வச்சவங்க என் கையில வாங்காம இது வரைக்கும் போனதில்ல, நீ என் கையால டபுளா வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எக்கச்சக்க பேர் இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. எல்லாத்தையுமே அடிச்சு திருக்கி விட்டுருவான். அதாவது அந்த சீடு மேல பட்ட உடனே எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த பாட்டை
மட்டும்தான் அந்த ஹாலோவால ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட மொத்த பாடியுமே கண்ட்ரோல் எடுத்துக்குது. அப்படிதான் சிசுரு வச்சு இப்போ டட்சுகியை லாக் பண்ணிருச்சு. ஏன்னா அவ தான் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவளை எப்படி அடிக்கிறது? அதுக்கப்புறம் ஒரிஹிமேவையும் வந்து புடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அடுத்து நம்ம டட்சுகி மேலே அந்த சீடு அடிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இனிமேட்டு ஓம் பாடியும் என் கண்ட்ரோல் தான். உட்கார்ந்து நல்லா அழு அப்படின்னு கிண்டல் பண்ணுமா. டட்சுகி தான் பயங்கர கோபக்காரியாச்சே. ஒழுங்கு மரியாதையா ஒரிஹிமேவை விட்டுரு, இல்லன்னா நீ காலிம்பா. என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீயே இப்ப கம்ப்ளீட்டா என் கண்ட்ரோல்ல தான் இருக்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீ இப்படி பேசக்கூடாது. உன் பாடி உன் கண்ட்ரோல்லயே கிடையாது அப்படின்ட்டு அதோட டென்டக்கல்ஸை வச்சு நம்ம டட்சுகியை அப்படியே நோண்டிட்டு இருக்கோம். அவ ஒரே கடியை கடிச்சு அத வழியில கதற விட்டுட்டு இருப்பான். அது ஒண்ணு என்ன பண்ணும், இனிமேட்டு நீ எனக்கு தேவையில்லை, ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னு இன்னும் ஏகப்பட்ட சீட்ஸ் அடிச்சு விடுமா. ஒரிஹிமே அங்க இருக்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு நம்ம டட்சுகியை காப்பாத்துறதுக்காக வருவா. அப்படியே அவளை வந்து பார்த்த உடனே அப்படியே அவளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒன்னும் இல்ல, ஒரிஹிமே சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா அவளோட ஹேர் ரொம்பவுமே பிடிக்கும், அழகா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான், நல்லா லென்த்தியா வச்சிருப்பான். ஆனா ஸ்கூல்ல இருப்பாங்களே புள்ளிஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, வீம்புக்குன்னே அவ அழகா இருக்க கூடாதுன்னு முடிய வெட்டுன்னு வெட்டி முடிய ஷார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அண்ணனுக்கு அது தெரியாதுன்னு வைங்களேன். ஏன் வெட்டினு கேட்டா எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு, அதான் வெட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுவா. நடந்த விஷயத்த சொன்னா அண்ணா இன்னும் ஃபீல் பண்ணுவான்ல, அதனால சொல்லாம விட்டுட்டான். கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா இவளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல, எப்பவுமே பாவம் தனியா தான் இருப்பான். அந்த டைமுங்கும் போது தான் டட்சுகி இவ கூட ஃப்ரெண்ட் ஆனா. அப்பத்துல இருந்து அவ யாரையுமே இவளை தொட விட்டதே இல்ல. மறுபடியும் இவளுக்கு முடி பாத்தீங்கன்னா நீளமாவே வளர்ந்துருச்சு. சொல்ல போனா அதுக்கப்புறம் அவன் முடிய வெட்டினதே இல்ல. புள்ளிஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு மண்டைய நாரடிச்சதுனால அவன் முடிய கட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டா. மறுபடியும் பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. இப்பதான் பஞ்சாயத்து வந்தா டட்சுகி போட்டு பொழந்துருவாளே, அதனால நல்லா நீளமா வளர்த்திக்கிட்டா. சோ இந்த ஒரு நீளமான ஹேர் தான் உன் மேல இருக்கிற நம்பிக்கை. டட்சுகி என்னை இவ்வளவு நாளா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி கட்டிப்பிடிப்பாளா. அவ கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. சொல்ல போனா இவ்வளவு நாளா நீ நல்லபடியா பாத்துக்கிட்டேன், இனி இதுக்கப்புறம் நான் உன்னைய ப்ரொடெக்ட் பண்றேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேல கைய வைப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஒரிஹிமே தலையில ஒரு ஹேர் பின் ஒண்ணு பூ மாதிரி போட்டிருப்பாளே, அதான் அவங்க அண்ணன் கொடுத்தது. அது அப்படியே பளீர்னு மின்னும். அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே உருவாகும். அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திருச்சிருவாங்க. அந்த ஹாலோவே மிரண்டுரும். உடனே ஒரிஹிமே டட்சுகே சொன்னால நீ தப்பான ஆள்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன்னு. அது விஷயம் இல்ல, ஆனா நீ தப்பான ஆளை ஹர்ட் பண்ணிட்ட. என் ஃப்ரெண்டு மேல கைய வச்ச எவளையுமே நான் சும்மா விட்டதில்ல. உனக்கு இங்கே சங்கூதுரன்னு சொல்லிட்டு அம்பியா இருந்த ஒரிஹிமே இப்பதான் அண்ணியனா மாறுவா. ஐ மீன் ஃப்ரெண்டுக்காக வெறித்தனமா சண்டை போட ரெடி ஆயிட்டான்னு சொல்ல வந்தேன். இனி இதுக்கப்புறம் இந்த ஹாலோவை இவ அடிச்சு ஜெயிக்கிறாளா, இல்ல இவ பண்ண பில்டப்புக்கு அந்த ஹாலோ இவளை தூக்கி போட்டு வாயிலேயே குத்த போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.